அல்லாஹ்வை போன்று யாராலும் உதவிட முடியாது. அல்லாஹ்வினுடைய உதவி கிடைச்சாதான் அந்த மனிதன் வெற்றி அடைந்தான்னு அர்த்தம். அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் மனிதர்களுடைய உதவினா அந்த நேரத்தில் அவனை பாதுகாக்குமே தவிர அது என்ன செய்யாது, அது முழு பாதுகாப்பை எந்த மனிதனுக்கும் அது ஏற்படுத்தாது. ஆனால் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு உதவியை செஞ்சுட்டான், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கிருபை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அந்த கருணை அந்த கிருபையின் காரணத்தினால் அந்த உதவியின் காரணத்தினால அவர் வெற்றி அடைஞ்சவராக ஆகுவாரு. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கருணை என்னுடைய கிருபையை அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணுங்கிறத இந்த வசனத்தின் வாயிலாக ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கருணை எவ்வளவு உயர்வானது அப்படின்னு சொன்னா எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அவனுடைய உதவி இருந்துச்சுன்னா பாதுகாப்பு கிடைக்கும். வாழ்க்கையில நம்ம எல்லாத்துக்குமே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கும். நாமளே என்ன செய்வோம், வாகனங்கள்ல பயணிச்சுக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு என்ன செஞ்சிருக்கும், ஏதோ ஒரு விபத்துக்குள்ள நாம சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஒரு வினாடியில் அந்த விபத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றிருப்போம். ஒரு வினாடியில அந்த விபத்திலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். அப்ப நாம சொல்லுவோம், ஒரு செகண்ட் தான், என்னாலும் தட்டிப்பா என்னைய, நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமே. இதுதான் அல்லாஹ்வுடைய கருணை, இதுதான் அல்லாஹ்வினுடைய கிருபை. இது போன்றுதான் எல்லாமே இருக்குது. நோயாக இருக்கட்டும், விபத்துகளாக இருக்கட்டும், ஆபத்துகளாக இருக்கட்டும், எல்லாமே பெரிதாக வரக்கூடியதை அல்லாஹ் ஒரு அடியான் மீது கருணை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சின்னதுல முடிகிறத நம்ம பார்க்கணும். மாடியிலிருந்து ஒரு படி தடுக்கி விட்டு கீழே விழுந்து மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். லாரியில சிக்கி உயிரோடு வரக்கூடியவரை பார்க்கிறோம். இங்கதான் அல்லாஹ்வுடைய கருணை வெளிப்படும். அதனாலதான் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கருணையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ், உன்னுடைய கருணையை எனக்கு வழங்கு. அவனுடைய கருணையும் கிருபையும் கிடைச்சிருச்சுனால வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தன்னுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய ஏட்டிலேயே அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அது அரிசிக்கு மேல இருக்குது, அது மறுமை நாள்ல காட்டப்படும். அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். எப்படின்னு சொன்னா அல்லாஹ் இந்த உலகத்தில் படைக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் எழுதினான். என்ன எழுதினான் அப்படின்னு சொன்னா அது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏட்டில் அது பாதுகாப்பா இருக்குது. அது அரிசிக்கு மேல அது பாதுகாப்பா இருக்குது. அதுல ஒரு வாசகத்தை அல்லாஹ் எழுதினான். என்ன வாசகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறானா எனது அருள் என்று சொல்லக்கூடிய ரஹ்மத். அதாவது ரஹ்மத் என்று சொன்னா கருணை, கிருபை, உதவி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எனது அருள் எனது கோபத்தை மிகைத்து விட்டது என்பதாக அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில 3194வது இலக்கமாக பதிவாக இருக்கக்கூடிய